வணக்கம். சர்க்கரை டயபிட்டிஸ் பற்றின ஒரு விழிப்புணர்வு, ஒரு தெளிவு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சர்க்கரையை மோஸ்ட்லி எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணணும், சர்க்கரையை டயபிட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணின்னு இருக்கிறோம். ஆனால் சர்க்கரையை ரிவர்ஸ் பண்ணுறது தான் சரியான பாதை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு பின்னாடி அந்த டெஸ்டிங்கில் மட்டும் சுகர் நார்மலாக வரணும் அப்படி இல்லைன்னா மிஞ்சி போச்சுன்னா 3 months ஆவரேஜ் HbA1c இது மட்டும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும், இல்லை இதை கரெக்டாக அந்த லெவலை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது. ஆனால் இந்த சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதும் ஆபத்தானது தான். நீங்கள் வெறும் இந்த 2 டெஸ்டிங் மேலேயே நீங்கள் டிபெண்ட் ஆகிட்டு இந்த 2 டெஸ்டிங் மட்டுமே கண்ட்ரோலாக இருந்துச்சு, நார்மலாக இருந்துச்சுன்னா நான் சுகர்லேருந்து தப்பிச்சிக்குவேன் அப்படின்னு நினச்சிக்கினாக்கா அது தப்பு. உண்மையிலேயே டயபிட்டிஸை சுகரை ரிவர்ஸ் பண்ணுறதுனா என்ன அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த சுகரை ரிவர்ஸ் பண்ணுறதுக்குன்னு சில டெஸ்டிங் எல்லாம் இருக்குது. அதுதான் உங்கள் உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, உங்களுடைய கணையம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது, உங்கள் சுகர்னால நம்ம உடம்புல ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்லையா, ஹார்ட்டு, கண்ணு, கிட்னி இதெல்லாம் பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். ஸோ டயபிட்டிஸ் ரிவர்சலில் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். டயபிட்டிஸை ரிவர்சல் பண்ணாதான் உள்ளுறுப்புகள் பாதிப்பை நம்ம தடுக்க முடியுமே தவிர வெறும் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுனால மட்டுமே நீங்கள் உள்ளுறுப்புகள் பாதிப்பை தடுக்க முடியாது. ஈவன் உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் காமிக்கும் உங்கள் சுகர் கண்ட்ரோலாக இருக்கிறது மாதிரி, ஆனால் உள்ளுக்குள்ள பாதிப்பு இருந்துன்னு இருக்கும். அதனால நான் ஒரு விஷயம் என்ன சொல்ல விரும்புகிறேனாக்கா, நீங்கள் சுகர் ரிவர்சல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்னொன்று டயபிட்டிஸ் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, நான் டயபிட்டிஸ் சுகருக்கு மாத்திரை சாப்பிட மாட்டேன், அலோபதி மெடிசின் எடுக்க மாட்டேன், ஏன்னா அலோபதி மெடிசின் எடுக்கிறதுனால அது பழக்கமாயிடுது, இல்லை அதனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா அலோபதி மெடிசின்ஸ் டயபிட்டிஸ் டயக்னோஸ் ஆயிட்டு பிறகும் சாப்பிட்றது இல்லை. இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். நீங்கள் மெடிசின் இல்லாமல் டயபிட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணணும்னாக்கா அதுக்கு ஒரு ப்ரூவன் ஃபார்முலா இருக்குது. அந்த டயட்டை அந்த லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதையும் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் அலோபதி மெடிசின்ஸும் எடுக்கலைனாக்கா அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும். அப்புறமா எமர்ஜென்சியில் உங்களுக்கு ஹெவி டோஸ் கொடுத்துட்டு அப்புறமா உங்கள் டயபிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னுடைய சஜஷன் என்னன்னாக்கா, நீங்கள் உண்மையிலேயே டயபிட்டிஸ் ரிவர்சல் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா, நீங்கள் உண்மையிலேயே அலோபதி மெடிசின்ஸ் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக டயட் மாடிஃபிகேஷன் மூலமாக உங்கள் டயபிட்டிஸை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா, குடியாத்தம் நலவாழ்வு சங்கம் 21 ஆகஸ்ட்ல இருந்து 24 ஆகஸ்ட் வரைக்கும் 3 நாள் உறைவிட பயிற்சி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்குது. அந்த 3 நாள் முகாம்ல நீங்க கலந்துக்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி சர்க்கரை பற்றிய பல விஷயங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் மற்றும் உங்களுக்கு கேரண்டி நீங்க டயபிட்டிஸை ரிவர்சல் பண்ணலாம். அந்த முகாம்ல நீங்க கலந்துக்கணும்னாக்கா கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம், இந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. உங்க டயபிட்டிஸை நீங்க கண்டிப்பா ரிவர்சல் பண்ணலாம். கண்ட்ரோல் மட்டுமே பண்றது பத்தாது. நன்றி.